ஸ்ரீ குருப்யோ நமக. ஆஸ்திக அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஓர் அரசன் தன்னுடைய மனைவியால் ஏமாற்றப்பட்டு அதனால் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து தன்னுடைய அரச பதவியை துறந்து சிவனடியாராக மாறி சிதம்பரத்துக்கு அங்கேயே தங்கி பல அரிய பெரிய நூல்களை எழுதி ஆயுள் முடிவில் அந்த சிதம்பரத்தானுடைய பாதங்களை சென்று அடைந்த ஒரு மகானை குறித்துத்தான் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறேன். அவர் பெயர்தான் பர்திருஹரி. அடி என்றும் விக்ரமாதித்யன் என்றும் நாம் நிறைய கேட்டிருக்கின்றோம். அவர்களுடைய தம்பிதான் இந்த பர்திருஹரி என்னும் பெயருடைய அரசன். வடநாட்டிலே பாடலிபுத்திரம் என்னும் தேசத்திலே இப்போதைய பாட்னா வித்யாசாகர் என்ற பெயருடைய ஓர் அந்தண வாலிபன் வாழ்ந்து வந்தான். வித்யாசாகர் இளமையில் தனது குருவிடம் வேதம், சாஸ்திரம், புராணம், இதிகாசம் போன்ற எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தார். ஆனால் அவர் அந்த படிப்பில் திருப்தி அடையவில்லை. மேலும் அனைத்து சாஸ்திரங்களையும் இன்னும் ஆழ்ந்து அறிய வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவர் விரும்பிய அனைத்தும் கற்பிக்கும் ஒரு குருவை கண்டுபிடிக்க ஒரு பயணத்தை தொடங்கினார். அவர் செல்லும் வழியில் பல சிறந்த அறிஞர்களை சந்தித்தார். அவர்களிடம் தன்னுடைய தேவையை குறித்து சொன்னார். ஆனால் ஏவரும் அவருக்கு உகந்தவராக வரவில்லை. ஒரு நாள் நீண்ட பயணத்திற்கு பிறகு சோர்வாக ஒரு மலை பள்ளத்தாக்கை அடைந்தார். அதற்கு அருகில் ஓர் ஆறு சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றை கண்டவர் அதில் இறங்கி தன் கை கால்களை கழுவி தாகம் தணித்துக் கொண்டு ஆலமரத்தடியில் சென்று அமர்ந்து ஓய்வெடுத்தார். இருந்த காற்று மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. களைத்திருந்த வித்யாசாகர் அந்த குளிர்ந்த காற்று மேலே பட்டதும் அவர் அறியாமலே உறக்கத்தில் ஆழ்ந்து போனார். ஆலமரத்தின் உச்சியில் ஓர் பிரம்ம ராட்சசம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பிரம்ம ராட்சசமானது வேளை ஆகிவிட்டதனால் அன்றைய மதிய வேளையில் செய்ய வேண்டிய உபாசனைகளை செய்ய மரத்தில் இருந்து இறங்கி வந்தது. அப்போது மரத்தடியில் ஒருவர் உறங்குவதை பார்த்ததில் அந்த மனிதனின் உடலில் உள்ள பூணூல் தெரிய வந்தது. அந்த பூணூலை பார்த்த பிரம்ம ராட்சசமானது அந்த நபர் ஒரு அந்தண வாலிபன் என்று உறுதி செய்து கொண்டது. சாகரை அவரது உறக்கத்திலிருந்து விழித்து எழச் செய்தது. விழித்து எழுந்த வித்யாசாகரோ பஞ்சகச்சமும் தாடியும் தரித்து முன்னால் நிற்கும் பிரம்ம ராட்சசரை கண்டார். பல விசாரணைகளுக்கு பிறகு வித்யாசாகர் தான் வந்த விஷயத்தை அந்த பிரம்ம ராட்சசரிடம் கூறினார். சொன்னதை கேட்ட பிரம்ம ராட்சதர் இவ்வாறு கூறினார்: வாலிபனே, உன் பெயர் வித்யாசாகர், அதாவது அறிவின் கடல். எனக்கு பல சாஸ்திரங்களை பற்றி தெரியும். நான் கற்று வைத்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த அனைத்தையும் நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன. அதை நீ கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி எனில் உனக்கு அந்த வித்தைகளை கற்று தருகிறேன் என்று சொன்னார். உடனே வித்யாசாகரும் அதற்கு ஒப்புக்கொண்டு அந்த நிபந்தனைகள் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த பிரம்ம ராட்சதரும், நீ 6 மாதம் என்னுடன் வாழ வேண்டும். அப்படி வாழும் காலகட்டத்தில் நீ பசி, தாகம், தூக்கம் எதுவும் இல்லாமல் அறிவை தேடும் எண்ணமாகவே இருக்க வேண்டும். இவைகளால் நீ பாதிக்கப்படக்கூடாது. உனக்கு சம்மதமா என்று கேட்கிறார். உடனே வித்யாசாகரும், சரி, நான் ஒத்துக்கொள்கிறேன். பசி, தாகம், தூக்கம் இவை ஒன்றும் இல்லாமல் உங்கள் வேண்டுகோளின்படி நான் நடந்து கொள்கிறேன். உண்மையான சீடனாக இருக்கிறேன் என்று உறுதி அளித்தான். உடனே அந்த பிரம்ம ராட்சதமும் அவருக்கு பசி, தாகம், தூக்கம் இவைகள் வராமல் இருக்க ஒரு மந்திரத்தை உபதேசித்தான். அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட வித்யாசாகரம் அந்த பிரம்ம ராட்சசத்துடைய அத்தியந்த சீடராக மாறினார். பின்னர் வித்யாசாகரும் பிரம்ம ராட்சதரும் ஆலமரத்தின் மீது ஏறினர். பிரம்ம ராட்சதர் மரத்தின் கிளையில் தனது வழக்கமான இடத்தில் அமர்ந்தார். அதற்கு கீழே உள்ள ஓர் கிளையில் வித்யாசாகர் அமர்ந்தார். ஏன் என்றால் குரு எப்பவுமே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும்.
சிஷ்யன் குருவிற்கு ஒரு படி கீழே இருந்துதான் பாடத்தை கற்க வேண்டும். அந்த நியதிப்படி தான் பிரம்மராட்சதர் மேல் கிளையிலும் வித்யாசாகர் அதற்கு கீழே உள்ள கிளையிலும் அமர்ந்தனர். பிரம்மராட்சதர் பாடம் கற்பிப்பதை தொடங்கினார். கற்பதும் கற்பிப்பதுமாக 6 மாதங்கள் கடந்து போயின. அந்த காலத்தில் வித்யாசாகருக்கு தாகமோ பசியோ ஏற்பட்டதில்லை. கற்பித்தல் முடிந்ததும் பிரம்மராட்சதர் சீடனான வித்யாசாகரிடம் விடை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பிரம்மராட்சத உடலை விட்டு வெளியேறினார். வித்யாசாகர் மரத்தில் இருந்து இறங்கினார். தனது குருவிற்கு தான் செய்ய வேண்டிய இறுதி கடன்களை செய்து முடித்தார். பிறகு வித்யாசாகர் கல்வி கற்கும் நேரத்தில் குரு என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை ஆலமரத்தின் இலைகளில் எழுதி பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். அது பெரிய ஒரு மூட்டையாகவே வந்துவிட்டது. அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு வித்யாசாகர் தனது நாடான பாடலிபுத்திரத்துக்கு புறப்பட்டார். அவர் காட்டு பகுதியை விட்டு வெளியேறும் நேரத்தில் குரு உபதேசித்த பசி, தாகம், தூக்கம் வராமல் இருக்கும் மந்திரத்தின் சக்தி அவரை விட்டு நீங்கியது. வித்யாசாகர் பசி மற்றும் தாகத்தின் வேதனையை உணரத் தொடங்கினார். நேரம் சாய்ந்து அந்தி வேளை ஆகிவிட்டது. அந்த நேரம் அவர் கலிங்கம் என்னும் ராஜ்யத்தை அடைந்தார். அங்கே அவர் மந்தாகினி என்ற ஒரு நடன பெண்ணின் வீட்டு வாசலுக்கு வந்தார். அந்த நடன பெண் ஆனவள் அங்கே அப்போது இல்லை. அவள் தனது வீட்டிற்கு அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்றிருந்தார். அந்த வீட்டு உரிமையாளர் அங்கே இல்லாததால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. வித்யாசாகருக்கோ பயணத்தின் களைப்பு, பசி மற்றும் தாகம். இதனால் வித்யாசாகர் அந்த வீட்டு வாசலிலேயே படுத்துக் கொண்டார். தான் கொண்டு வந்திருந்த அந்த மூட்டையை தலையணையாக வைத்துக் கொண்டு அயர்ந்து தூங்கிவிட்டார். நேரம் இரவு 10 மணி இருக்கும். மந்தாகினி கோயிலில் இருந்து வீட்டை நோக்கி வந்தாள். வீட்டு வாசலை நெருங்கிய போது அங்கே ஒருவன் படுத்திருப்பது அவள் கண்ணுக்கு தெரிந்தது. கூர்ந்து கவனித்த போது அவர் ஒரு அந்தண வாலிபன் என்பது தெரிய வந்தது. இந்த அந்தண வாலிபன் ஆனவன் தூங்குவதை பார்த்தவள் சீக்கிரமே அவரை உள்ளே அழைத்து செல்லும்படி தன் வேலை ஆட்களிடம் சொன்னாள். அவர்களும் அதை சிரமேற்கொண்டு வித்யாசாகரை வீட்டுக்குள் எடுத்து சென்று ஓர் படுக்கையில் படுக்க வைத்தனர். மந்தாகினி உடனே அந்த ஊரிலேயே புகழ் பெற்ற மருத்துவரை அழைத்து வர போனாள். மருத்துவரின் சாதுரியமான சிகிச்சையாலும் மந்தாகினியின் கருணை கூர்ந்த சேவையாலும் வித்யாசாகர் உயிர் பிழைத்தார். அவர் வித்யாசாகர் பயணம் செய்ய தகுதியான போது அவர் பாடலிபுத்திரத்திற்கு திரும்பி செல்ல ஆயத்தமானார். ஆனால் மந்தாகினி ஆட்சேபித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். வித்யாசாகர் திருமணம் செய்ய சம்மதிக்கவில்லை. அவள் அவரை மன்னனிடம் அழைத்து சென்று நடந்த அனைத்தையும் சொன்னாள். வித்யாசாகரை சிறந்த புலமையும் நன்னடத்தையும் கொண்டவராக கண்டறிந்த அவர் வித்யாசாகரை தனது மகளையும் 2வது வர்ணம், அவரது மந்திரியின் மகள் 1வது வர்ணம், குலபதியின் மகள் 3வது வர்ணம், மந்தாகினி 4வது வர்ணம் ஆகியோரையும் திருமணம் செய்ய முடிவு செய்தார். 3 வர்ணத்தில் பிறந்த பெண்ணையும் திருமணம் செய்த பின்னரே 4வது வர்ணத்தில் பிறந்த பெண்ணை ஓர் அந்தண வாலிபன் திருமணம் செய்ய முடியும் என்ற ஓர் விதி அக்காலத்தில் அமலில் இருந்தது. மன்னரின் முடிவு வித்யாசாகருக்கு 4வது வர்ணத்தில் பிறந்த பெண்ணான மந்தாகினியை திருமணம் செய்து கொள்ள சிரமம் இல்லாமல் செய்துவிட்டது. திருமணங்கள் அனைத்தும் முறைப்படி நடந்தன. மன்னரின் மகள் கலாவதி என்றும், அமைச்சரின் மகள் மாலதி என்றும், புலபதியின் மகள் சுமங்கலி என்றும் அழைக்க பெற்றனர். ஒவ்வொருவரும் ஒரு மகனை ஈன்றனர். மாலதிக்கு பிறந்த குழந்தைக்கு வரருசி என்றும், கலாவதிக்கு பிறந்த குழந்தைக்கு விக்ரமாதித்யன் என்றும், சுமங்கலிக்கு பிறந்த குழந்தைக்கு பட்டி என்றும், மந்தாகினிக்கு பிறந்த குழந்தைக்கு பர்த்ருஹரி என்றும் பெயர் சூட்டப்பட்டது. கலிங்க மன்னன் முதுமை அடைந்ததும் வித்யாசாகருக்கு அரசாளும் உரிமையை கொடுத்தான். வித்யாசாகர் இறந்தவுடன் அவனுடைய மற்ற மகன்கள் அனைவரும் பர்த்ருஹரியை அரசனாக்கினர். தனக்கு மகன்கள் பிறக்காமல் பார்த்துக் கொள்வதாக மரணப்படுக்கையில் இருந்த தனது தந்தையான வித்யாசாகருக்கு பர்த்ருஹரி வாக்குறுதி அளித்தார். எனவே பர்த்ருஹரி திருமணம் செய்திருந்தாலும் அவருக்கு குழந்தை பிறக்காமல் பார்த்து கொண்டார். பர்த்ருஹரி தன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் தெய்வீக பேரொளி கொண்ட ஒரு
யோகி அவர் வீட்டிற்கு வந்து ஒரு பழுத்த மாம்பழத்தை கொடுத்து அவரிடம் கூறினார், இந்த மாம்பழத்தை சாப்பிட்ட உங்களுக்கு வயதாகாது. நீங்கள் கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்தவராக இருக்கிறீர்கள். மக்கள் நலனுக்காக நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். அதனால்தான் இதை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். மாம்பழத்தை கொடுத்துவிட்டு அந்த யோகி அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். யோகி அவரை விட்டு பிரிந்தபோது பர்த்ருஹரி இவ்வாறு நினைத்தார், சில வருடங்களுக்கு பிறகு என் மனைவி முதுமை அடைந்து இறந்து விடுவாள். அவள் போன பிறகு நான் உயிருடன் இருப்பதில் என்ன பயன்? எனவே இந்த மாம்பழத்தை அவளுக்கு கொடுக்க வேண்டும். அவள் நீண்ட காலம் வாழட்டும். எனவே மாம்பழத்தை தன் மனைவிக்கு கொடுத்து அந்த பழத்தின் மகத்துவத்தை விளக்கினார். பர்த்ருஹரி மிகவும் அன்பாகவும் கற்புடையவளாகவும் ஏற்றுக்கொண்ட அந்த மனைவிக்கு ஒரு காதலன் இருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, தன் கணவனின் குதிரை பரிபாலகன். அதை வாங்கிய ராணியோ இவ்வாறு நினைத்தாள், என் காதலன் இறந்து விட்ட பிறகு என் உயிரால் என்ன பயன்? அவன் என்றென்றும் வாழட்டும். எனவே அவள் தன் காதலனை வரவழைத்து மாம்பழத்தை அவனுக்கு கொடுத்தாள். ஆனால் குதிரை பரிபாலகன் தனது மனைவியிடம் மிகவும் அன்பு கொண்டவனாக இருந்தான். மேலும் தனது மனைவி இளமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பிய அவன் அதை மனைவிக்கு கொடுத்தான். குதிரை பரிபாலகனின் மனைவி அரண்மனையில் பணிப்பெண்ணாக இருந்தாள். அந்த மாம்பழத்தை வாங்கி கொண்டவள் தனக்குள்ளே இப்படி சொல்லிக் கொண்டாள், நான் 100 ஆண்டு காலம் வாழ்வதனால் என்ன பயன்? அறநெறி தவறாமல் ஆட்சி புரியும் அரசனே இதற்கு தகுதியானவன். அவன் நீண்ட நாள் வாழ்ந்து ஆட்சி புரிதல் இந்த நாட்டிற்கு மிகவும் அவசியம் ஆகிறது. ஆகவே இதை அரசனுக்கே கொடுப்போம். அந்த மாம்பழத்தையும் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்து அரசனிடம் கொடுத்து அதன் மகிமையையும் விளக்கினாள். அதை வாங்கி பார்த்த பர்த்ருஹரி அதிர்ந்து போனார். இந்த பழம் நாம் ராணிக்கு கொடுத்ததல்லவா? இது எப்படி அவள் கைக்கு வந்தது? சரி, அவளிடமே விசாரித்து அவளுக்கு எப்படி கிடைத்தது என்று தெரிந்ததும் அவர் குதிரை பரிபாலகனை வரவழைத்தார். முதலில் குதிரை பரிபாலகன் ராணியை காப்பாற்ற முயன்றாலும் இறுதியில் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உண்மை பர்த்ருஹரியை மிகவும் வேதனைப்படுத்தியது. ஐயோ, நான் மிகவும் கற்பு மற்றும் அன்பானவள் என்று நம்பிய என் மனைவி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை இழைத்து விட்டாளே, மற்றும் விசுவாசமற்ற ஒரு செயலை செய்து விட்டாளே. ஒரு பெண்ணை ஒருபோதும் நம்ப முடியாது. அவள் ஒரு குதிரை பரிபாலகனை காதலித்திருக்கிறாள். அவன் இது தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாம்பழத்தை நான் ராணியிடம் கொடுத்திருக்க மாட்டேன். சரி, நடந்தது நடந்துவிட்டது. இனி அதை நினைத்து பயனில்லை. இதற்கு மேல் இந்த விஷயத்தை தொடராமல் இருப்பது நல்லது. வரும் கால நடவடிக்கையை பற்றி நமக்கு ஓர் முடிவு செய்வோம். இவ்வாறு எண்ணி குதிரை பரிபாலகனை அனுப்பிவிட்டு தன் படுக்கை அறைக்கு சென்று யோசனையில் ஆழ்ந்தார் பர்த்ருஹரி. குதிரை பரிபாலகன் உடனடியாக ராணியிடம் நடந்த அனைத்தையும் தெரிவித்தார். ராணி தனது ரகசியம் வெளிச்சத்திற்கு வந்ததை நினைத்து மிகவும் வருந்தினாள். தன் காதலன் தன் பெயரை குறிப்பிட்டதனால் மிகவும் கடுமையான தண்டனை பெறுவான் என்பதை அவள் அறிந்திருந்தாள். அதனால் இந்த விவகாரம் பகிரங்கமாக வெளிவருவதற்குள் தன் கணவனை கொல்ல முடிவு செய்தாள். உடனே அவள் ஒரு ஓட்டடை என்று பெயர் கொண்ட ஒரு வகை ரொட்டி செய்து அதில் விஷம் சேர்த்து படுக்கை அறைக்கு கொண்டு வந்து தன் கணவரிடம் மிகவும் பாசத்துடன் சொன்னாள், உங்கள் மதிய உணவு தயாராக சிறிது நேரம் ஆகும். ஆகையினால் வெறும் வயிற்றில் படுக்காமல் இதை இப்போதே சாப்பிட்டு விட்டு படுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் ரொட்டியை பர்த்ருஹரியின் கைகளில் கொடுத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். பர்த்ருஹரிக்கு சந்தேகம் எழுந்தது. இந்த ரொட்டியை அவள் என்னை கொல்வதற்காக விஷம் வைத்து தயார் செய்திருக்கிறாள். அவளுடன் வாழ்வதை கைவிடுவது நல்லது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. 4 ஆசிரமங்களில் 4வது சந்நியாசம் சிறந்தது. அது இன்பமானது, துக்கமற்றது. ஆகவே படிப்படியாக அந்த ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு எண்ணிய பர்த்ருஹரி ரொட்டியுடன் தனது அறையிலிருந்து வெளியே வந்தார். கொட்டாரத்தின் வாசலில் உள்ள கூரையின் கீழ் மூலையில் எங்கோ ஓர் இடத்தில் அந்த ஓட்டப்பத்தை மறைத்துவிட்டு இப்படி கூறிவிட்டு அவர் அங்கிருந்து நகர்ந்தார். தன் வினையே தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். பின்னர் பிச்சை எடுப்பதற்காக ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு யாராலும் கவனிக்கப்படாமல் அரண்மனையை விட்டு வெளியேறினார். பர்த்ருஹரி அரண்மனையை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்தில் வீடு தகதகவென தீப்பிடித்து அதில் இருந்த அனைத்தும் எரிந்து சாம்பலானது. பர்த்ருஹரி
பர்த்ருஹரி அனைத்தையும் துறந்து சந்நியாசியாகி காவி உடை தரித்து கொண்டு திருவோட்டுடன் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தார். காலம் சிறிது கடந்தது. அவர் ஒரு முடிவு செய்தார். இனிமேல் நான் பிச்சை எடுக்க மாட்டேன். பதிலாக யாராவது தானாக முன்வந்து ஏதாவது கொடுத்தால் அதை மட்டுமே சாப்பிடுவேன் என்ற ஓர் சபதம் எடுத்து அதன்படி அவர் வாழ்ந்து வந்தார். அந்த நேரத்தில் அப்படி அவர் திருவோட்டுடன் அங்கிருந்து வந்தவர் தென் இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய கோயிலை அடைந்தார். அது சிதம்பரம் கோயில் என சொல்லப்படுகிறது. அந்த கோவிலின் நுழைவாயிலில் கிழக்கு வாசலில் புகழ்பெற்ற சந்நியாசியாக திகழும் பட்டணத்து பிள்ளையார் அமர்ந்திருந்தார். எனவே பர்த்ருஹரி மேற்கு வாசலை நோக்கி நகர்ந்து அங்கே தன் திருவோட்டுடன் அமர்ந்தார். திருவோட்டில் என்ன உணவு விழுந்ததோ அதை அவர் சாப்பிட்டு வந்தார். சில நேரங்களில் அல்லது பல நாட்கள் உணவு இல்லாமல் இருந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் நோய் வாய்ப்பட்டதில்லை அல்லது பலவீனமாக இருப்பதாகவும் உணரவில்லை. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் கிழக்கு வாசலுக்கு சென்று பட்டணத்து பிள்ளையாரிடம் பிச்சை கேட்டான். உடனே பிள்ளையார், நானும் உங்களைப் போல் ஒரு பிச்சைக்காரன் தான். உனக்கு கொடுப்பதற்கு என் கையில் எதுவும் இல்லை. ஆனால் மேற்கு வாசலில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம். அவரை சென்று பாருங்கள் என்றார். பிச்சைக்காரன் பர்த்ருஹரியிடம் சென்று பிச்சை கேட்டான். பர்த்ருஹரியும் இந்த விஷயத்தில் தனது உதவியற்ற நிலையை வெளிப்படுத்தினார். ஆனால் பிச்சைக்காரன், கிழக்கு வாசலில் அமர்ந்திருந்தவன் நீ ஒரு பணக்காரன் என்றும் உன்னால் ஏதாவது எனக்கு தர முடியும் என்றும் என்னிடம் சொன்னான் என்று மொழிந்தான். உடனே பர்த்ருஹரி சிரித்தார். பட்டணத்து பிள்ளையார் ஏன் அப்படி சொன்னார் என்று அப்போது அவருக்கு புரிந்தது. எல்லாவற்றையும் துறந்த ஒரு மனிதன் பிச்சை எடுக்க ஒரு திருவோடு கூட வைத்திருக்க கூடாது. திருவோடு ஒரு எல்லாம் துறந்த ஒரு சன்னியாசிக்கு ஒரு ஆடம்பரமாகவும் செல்வத்தின் அடையாளமாகவும் திகழ்கிறது. பர்த்ருஹரி உடனே தன் கையில் இருந்த திருவோட்டை தூக்கி வீசி எறிந்தார். தன் வாழ்நாளின் இறுதி வரை கோயில் வாசலிலேயே அமர்ந்து அங்கேதான் அவர் தனது புகழ்பெற்ற படைப்புகளை வைத்தார். அவரது சிறப்பான படைப்புகள் நீதி சதகம், சிருங்கார சதகம், வைராகிய சதகம் மற்றும் சுபாஷிதங்கள். இத்துடன் இந்த பாட்காஸ்ட் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பாட்காஸ்டில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன்.